சயின்ஸ்க்கான ரிவிஷன் வீடியோ 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 7லேருந்து பார்க்கலாம். இந்த யூனிட்லேருந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ யூனிட் 7 காந்தவில் வந்து மெக்னீஷியா என்று அழைக்கப்பட்ட ஆசியா மைனர் பகுதியில் காந்தங்கள் கிடைத்ததாக அறியப்படுது. கிமு 200க்கு முன் சீனர்கள் அந்த கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிமு 1200 காந்தத்தினை திசை காட்டியாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. மெக்னீஷியா தான் இயற்கை காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய இயற்கை காந்தம் மெக்னீஷியா, ஒரு பாறை. அதை சைனா வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து திசை காட்டியாக 1200களில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இயற்கை காந்தங்கள், நிலையான காந்தம் மணல் படிவுகள்லேருந்து கிடச்சிருக்கு. இயற்கை காந்தங்களில் நிலையான காந்தங்கள் மணல் படிவுகள்லேருந்து கிடச்சிருக்கு. இரும்பின் தாதுவான மேக்னடைட், இரும்பு ஆக்சைடு எனப்படுகிறது. சரியா, ஏன்னா அந்த மேக்னடைட் பாறையில் இருந்தானே கிடச்சிச்சு. ஸோ அதனால வந்து அந்த மேக்னடைட்டு அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இரும்பு ஆக்சைடு அப்படின்னு அர்த்தம். காந்தக்கல்லை வலிமையான இரும்பு காந்தம். சரியா, அடுத்து பைரோபைட் அப்படின்றது வந்து இரும்பு சல்ஃபைடு. சரியா, சல்ஃபைடுலேயே ஒரு பை வருது, இதில் ஒரு பை வருது. ஸோ பைரோபைட்னா இரும்பு சல்ஃபைடு. ஃபெரைட், கூலும்ஃபைட் போன்ற கனிமங்கள் இயற்கை காந்தங்கள். எதெல்லாம் இயற்கை காந்தம்? மேக்னடைட் வந்து இந்த இயற்கையான பாறையிலேருந்து கிடக்கிறது. காந்தக்கல்லே வலிமையான ஒரு இரும்பு காந்தம் அப்படின்றாங்க. அடுத்து என்னென்னா பைரோபைட், ஃபெரைட், கூலும்ஃபைட் எல்லாமே ஃபைட் பண்ணி தான் வந்திருக்கு. சரியா, பைரோபைட் அப்படின்னா இரும்பு சல்ஃபைடு. இதெல்லாமே போன்ற கனிமங்கள் வந்து இயற்கையான காந்தங்கள், எல்லாம் ஃபைட் பண்ண காந்தங்கள். அடுத்து செயற்கை காந்தங்கள் எது இருக்குதுன்னா, ஆய்வும் தொழிற்சாலைகளில் வலிமை மிகுந்த இயற்கை காந்தத்தை விட வலிமை மிகுந்ததாக உருவாக்குறாங்க. இரும்பின் தாதுக்கள் 3 வகைப்படும். என்னென்னா ஹேமடைட், மேக்னடைட், சிட்ரைட். ஹேமடைட்னா 69% அதில் வந்து இரும்பு இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் ஃபஸ்ட்டு இருக்கிறதே பார்த்திங்கன்னா 6 மாதிரி இருக்கா. ஸோ 69% இரும்பு. அடுத்து மேக்னட், ஓகே, அது வந்து 72.4%. சிட்ரைட் அது வந்து 4 லெட்டர்ஸ் இருக்கும். அதில் 48.2% வந்து அதில் இரும்பு தாதுக்கள் வந்து இருக்கும். சரியா, இரும்பு வந்து அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்கும். ஹேமடைட், மேக்னடைட், சிட்ரைட். குதிரையில் ஆட வடிவ காந்தம். ஆக்சுவலி வந்து சட்டகாந்தங்கள், யூ வடிவ காந்தங்கள். இதெல்லாம் என்னென்னா செயற்கை காந்தங்கள். எது உருவாக்கியிருக்காங்க? சட்டகாந்தங்கள், யூ வடிவ காந்தங்கள், குதிரையில் ஆட வடிவ காந்தங்கள், உருளை வடிவ காந்தம், அப்புறம் வட்டு டிஸ்க் வடிவ காந்தம், வளைய வடிவ காந்தம், மின்காந்தங்கள். இதெல்லாம் வந்து செயற்கையாக உருவாக்குனது. ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் வந்து எதை வச்சு செய்கிறாங்க அப்படின்னா, இரும்பு, நிக்கல், கோபால்ட், எஃகு எல்லாம் இதை வச்சு தான். இரும்பு, நிக்கல், கோபால்ட், எஃகு இதை வச்சு ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் வந்து செஞ்சிடறாங்க. நியாடினம் அப்புறம் சமாரியம் உலோக கலவையை பயன்படுத்தி செயற்கை காந்தங்கள் உருவாக்குறாங்க. இது வந்து நமக்கு தெரியும். ஸோ அது போக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு, நியோடினம், சமாரியம். சமாளிச்சிடலாம் விடுவா, நம்ம ஃபஸ்ட்டு மேக்னெட் செய்வோம் அப்படின்ற மாதிரி அதை வச்சு வந்து மேக்னெட் வந்து செயற்கை காந்தம் உருவாக்குறாங்க. அடுத்து வில்லியம் கில்பர்ட், காந்தவியல் அறிவியல் பிரிவு உருவாக்க காரணமானவர். வில்லியம் கில்பர்ட் தான் காந்தவியலில் ஒரு அறிவியல் பிரிவு உருவாக்கலைன்னா கொன்றுவேன் அப்படின்றாரு. உருவாக்க காரணமானவர். பூமியே மிகப்பெரிய காந்தம் அப்படின்னு சொல்கிறார். பூமி ஒரு மிகப்பெரிய காந்தம். அடுத்து ஃபஸ்ட்டு காந்தங்கள் குறித்த ஆய்வு பண்ணவரும் அவர் தான். தி மேக்னடைட் அப்படின்னு ஒரு நூலை வந்து இவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. இவர் தான் அதை பற்றி கொடுக்குறாரு அந்த நூலை. இது டெஸ்லா அல்லது காஸ் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது. எது? காந்தத்தன்மை. வந்து ஒரு டெஸ்லா அப்படின்னா 10,000 காசு. ஏன் காசு தான், நம்ம காசுன்னு வச்சுக்கலாம். ஒரு டெஸ்ட்டுக்கு என்னது, இப்போலாம் வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறதுக்கு டெஸ்ட் பேட்ச் போகிறோம் அப்படின்னு 10,000 ரூபா காசு வேறு வாங்குறாங்க. 10,000 காசு அப்படின்னு வச்சுக்கோங்க. சட்டகாந்தத்தை சுற்றிலும் வளையக்கோடுகள் காந்தப்புலத்தினை குறிக்கின்றன. அம்புக்குறியானது வளையக்கோடுகளின் திசையை காட்டுகிறது. ஓகேமா, காந்தப்பொருள், வன்காந்த பொருள், மின்காந்த பொருள் 2 டைப்பு. மின்காந்த பொருளை ஈஸியாக காந்தமாக்கலாம், வன்காந்த பொருளை காந்தமாக்க முடியும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆக்கணும். ஸோ அது என்னென்ன? டயா காந்த பொருள், ஃபெர்ரோ காந்த பொருட்கள். டயாகாந்த பொருள்லாம் சீரான காந்தப்புலத்தில் தொங்கவிடப்படும் போது காந்தப்புலத்தின் திசைக்கு செங்குத்தாக போயிடும். சீரற்ற காந்தப்புலத்தில் வலிமை மிகுந்த பகுதியிலேருந்து வலிமை குறைந்த பகுதிக்கு போயிடும். இதில் வந்து சீராக இருக்குது அப்படின்னா என்ன இருக்கும்? எல்லா பக்கமும் ஒரே அளவு காந்தப்புலம் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா செங்குத்தாக நின்றுடுது. இப்படி வந்து சீரற்றதாக இருக்குது அப்படின்னா வலிமை மிகுந்ததுலேருந்து வலிமை குறைந்ததுக்கு போயிடுது. ஸோ பிஸ்மத், தாமிரம், பாதரசம், தங்கம், நீர், ஆல்கான், காற்று, ஹைட்ரஜன் இதெல்லாம் வந்து டயா பொருளுக்கு எடுத்துக்காட்டு. டயா காந்தப்புலத்துக்கு எது எடுத்துக்காட்டு அப்படின்னா, பிஸ்மத், தாமிரம், பாதரசம், தங்கம், நீர், ஆல்கஹால், காற்று, H2 எல்லாமே டயா காந்த பொருளுக்கு எடுத்து. இந்த காந்தப்பண்பு வெப்பத்தினால் மாற்ற முடியாது. அடுத்து பேரா காந்த பொருள், சீரான காந்தப்புலத்தில்
குறைவான காந்தப்புலத்தின் திசைக்கு இணையாக. பேரானாலே பேர், ஸோ அப்படி இணையாக வரும். பேரலல் இணையாக வரப்போகுது. டயானா அந்த டயாலேயே வந்து செங்குத்து மாதிரி இருக்கா, ஸோ செங்குத்தாக இருக்க போகுது. பேரானா இணையாக இருக்க போகுது. சீரான காந்தப்புலத்தில் எப்படி இருக்கும்? இணையாக இருக்கும். அடுத்து இது வந்து இது சீரற்ற காந்தப்புலத்தில் வலிமை குறைந்த பகுதி டு வலிமை அதிகமான பகுதிக்கு வந்து போகுது. சரியா? இது வந்து என்ன பண்ணுது? வலிமை குறைவாக இருந்தாலும் போராடி வலிமை அதிகமான பகுதிக்கு வந்து போகுது. காந்தப்புலத்தின் திசையிலேயே காந்தமாகின்றன. அடுத்து அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன், மாங்கனீஸ் போன்ற உலோகங்கள், நிக்கல், இரும்பு, உப்பு கரைசல் இது எல்லாமே வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு? பாரா காந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு. ஃபஸ்ட்டு இந்த பிஸ்மத் வந்து இதில் எப்படி? பிஸ்மத், தாமிரம், பாதரசம், தங்கம், நீர், ஆல்கஹால், H2 இதெல்லாம் டயா காந்த பொருளுக்கு எடுத்துக்கிட்டு. இதெல்லாம் நிஜமாகவே காந்த பொருளாக அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே இருக்குது.